ஆந்திராவில் இருக்கக்கூடிய கேசரப்பள்ளி ஐடி வளாகத்தில் ஆந்திராவில் புதிய முதலமைச்சராக 3வது முறையாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார். அதன் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் பதவியேற்று வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணினார். வணக்கம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஆந்திராவில் நான்காவது முறையாக முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு தற்போது பதவியேற்றிருக்கிறார். 175 தொகுதிகளை கொண்ட ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 164 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆந்திராவின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடுவை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்துதான் இன்று விஜயவாடாவில் ஆந்திர முதலமைச்சராக தற்போது சந்திரபாபு நாயுடு பதவியேற்றிருக்கிறார். சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தவரை முன்னதாக தொடர்ந்து ஆந்திர முதலமைச்சராக இருந்தபோது திறன் மேம்பாட்டு கழக ஊழல் புகார் உட்பட பல்வேறு ஊழல் வழக்குகளில் சிக்கி கடந்த ஆண்டு நீதிமன்ற காவலிலும் இருந்தார். அப்போது அவருக்கு தொடர்ச்சியாக ஜாமீன் மறுக்கப்பட்டு வந்தது. சட்டப்பேரவை தேர்தலில் நெருக்கத்தில் வைத்துக் கொண்டு தெலுங்கு தேசம் கட்சி இத்தகைய பிரச்சனைகளில் சிக்கியது அக்கட்சியின் பின்னடைவாக பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த யுகங்களையும் தற்போது தனது வெற்றியால் தகர்த்து காட்டியிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒய்எஸ்ஆர் கட்சி 151 இடங்களையும் தெலுங்கு தேசம் கட்சியானது 23 இடங்களையும் வென்றது. எனவே இந்த சட்டப்பேரவை தேர்தல் தெலுங்கு தேசம் கட்சிக்கு வாழ்வா சாவா என்ற தேர்தலாகவே கருதப்பட்டது. தொடர்ந்து இந்த நிலையில்தான் தற்போது மாபெரும் வெற்றி பெற்று இந்த ஆந்திர முதலமைச்சர் தேர்தலில் சந்திரபாபு நாயுடு தற்போது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். எதிர்பார்த்ததை விடவும் அதிக வாக்குகளை பெற்று இந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றது. மொத்தமுள்ள 176 சட்டப்பேரவை தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி பெரும்பாலான இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. தொடர்ந்து இன்று சந்திரபாபு நாயுடு மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இது மட்டுமில்லாமல் மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் சாதித்து காட்டியிருப்பது குறிப்பிடத்தகுந்த வெற்றியை காட்டுகிறது. அதாவது மக்களவை தேர்தலில் மாநிலத்தில் 16 தொகுதிகளையும் கைப்பற்றி 3.0 மோடியின் ஆட்சியில் கிங் மேக்கராக அவர் உருவெடுத்தார். இவர் இருந்தால் மட்டுமே மத்தியில் நரேந்திர மோடி ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையும் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விஜயவாடாவின் கண்ணாவரம் விமான நிலையம் அருகே உள்ள கேசரப்பள்ளி ஐடி பார்க்கில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜே.பி. நட்டா, நிதின் கட்காரி, ராம்தாஸ் அத்வாலே, அனுப்பிரியா பட்டேல் மற்றும் சிராக் பஸ்வான், கிஞ்சிரப்பா ராம்மோகன், மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, என்சிபி தலைவர் பிரபுல் பட்டேல், முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றனர். இது தவிர தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நடிகர் ரஜினிகாந்த், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், நடிகர்கள் சிரஞ்சீவி, நந்தமுரி பாலகிருஷ்ணா உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றனர். தொடர்ந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆளுநர் அப்துல் நசீர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனையடுத்து பதவியேற்ற உடனேயே பிரதமர் மோடியை சந்திரபாபு சந்தித்த நிலையில் அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் கட்டியணைத்தும் பிரதமர் மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஜனசேனா கட்சியின் பவன் கல்யாணும், சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷும் அமைச்சர்களாக தற்போது பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியை தான் தற்போது நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவலுக்கு நன்றி காவ்யா.